மே 4ஆம் தேதி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உறுதிபட தெரிவித்துள்ளார். வெள்ளுடை வேந்தர் சர் பி டி தியாகராயரின் 175வது பிறந்தநாளையொட்டி சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். மே 4ஆம் தேதி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்றும் கி வீரமணி உறுதிபட கூறினார். இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அளித்து வருகிறார்கள். இதே இடத்தில் வருவார்கள், தியாகராயருக்கு திராவிட ஆட்சி மாலையிடும். அதுதான் அந்த மாலை தான் மீண்டும் ஸ்டாலின் கோட்டை என்பதுதான் அந்த மாலை. அதுதான் சிறப்பானது. அது இந்த ஆண்டில் விரைவே காணுவீர்கள். சென்னை கோட்டை திமுக கூட்டணிக்கு, மணக்கோட்டை மற்ற அணிகளுக்கு. மே 4ஆம் தேதி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உறுதிபட தெரிவித்துள்ளார். வெள்ளுடை வேந்தர் சர் பி டி தியாகராயரின் 175வது பிறந்தநாளையொட்டி சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். மே 4ஆம் தேதி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்றும் கி வீரமணி உறுதிபட கூறினார். இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அளித்து வருகிறார்கள். இதே இடத்தில் வருவார்கள், தியாகராயருக்கு திராவிட ஆட்சி மாலையிடும். அதுதான் அந்த மாலை தான் மீண்டும் ஸ்டாலின் கோட்டை என்பதுதான் அந்த மாலை. அதுதான் சிறப்பானது. அது இந்த ஆண்டில் விரைவே காணுவீர்கள். சென்னை கோட்டை திமுக கூட்டணிக்கு, மணக்கோட்டை மற்ற அணிகளுக்கு.